ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது ஏப்ரல் 21ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 27ஆம் தேதி வரையிலான திங்கட்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமையிலான இந்த வார ராசி பலன்களை பார்த்துருவோம். சிம்மராசிக்காரர்களுக்கு வாரத்தின் நடுப்பகுதியில் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த 2 நாளும் சந்திராஷ்டமம் வந்துடும். வெள்ளி சனிக்கிழமைகள் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக என்னவென்று தெரியாத ஒரு குழப்பங்கள் இருக்கும். சரியாக சொல்வதானால் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 3:25 ஆரம்பிக்கக்கூடிய இந்த சந்திராஷ்டமம் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை முழுக்க, சனிக்கிழமை முழுக்க, ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3:39 தான் முடியுது. ஆக 48 ஹவர்ஸ் கரெக்டா சந்திராஷ்டமம். வெள்ளிக்கிழமை முழுசா இருக்கு, சனிக்கிழமை முழுசா இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை ரிலீஸ் ஆயிடுவீங்க. அதான் அதே நேரத்தில் வாரத்துல முதல் 4 நாட்கள் திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 4 நாட்களும் நல்லா இருக்கும். ஏன்னா அருமையான நல்ல அமைப்புல 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம்னு பெரிய 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம்னு போறாரு அவர். 6ஆம் இடத்துல சந்திரன் குருவின் பார்வையில, செவ்வாயின் பார்வையில் இருக்கக்கூடிய அந்த வாரத்தின் முதல் 2 நாட்கள் எதிரிகளை வெல்லக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல அமைப்பு. பெரியவர்களுக்கு நோய்கள் தீரக்கூடிய ஒரு யோக நிலைமை. கடன் நோய் எதிரிகள் போன்றவைகள் அப்படியே வலுவிழக்கக்கூடிய அமைப்பு. யார் யாரெல்லாம் உங்களை பிடிக்காதவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு அடங்கி உங்களுக்கு பிடிச்சவங்களா மாறக்கூடிய சில சூழ்நிலைகள். எதிரியும் நண்பனாகக்கூடிய அமைப்பு. வியாபார பெருமக்களுக்கு கடன் தொல்லைகள் இருந்ததெல்லாம் கொஞ்சம் விலகக்கூடிய நிலைமை. என்ன விலகணும்? கொஞ்சம் வருமானம் வரும். கடனுக்கு என்ன, கடன் தீரணும்னா வருமானம் வந்துதானே ஆகணும். அப்ப எதிர்பாராத ஒரு தனலாபங்கள், எதிர்பாராத ஒரு பண வரவுகள்லாம் வாரத்தின் முதல் 4 நாட்கள் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன்லாம் கண்டிப்பாக வந்துடும். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் டிராவல்ல ஏதாவது கேஷ் கொண்டு போறவங்க, நகை கொண்டு போறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. தூர பயணங்களின் போது பெட்டி படுக்கையில எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாராவது ஒரு தடவை ஏமாந்துடக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. சோசியல் மீடியால, ஃபேஸ்புக்ல, இதுல பாதி பேர் ஃபேக் ஐடியில தான் இருக்கிறாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்கள் பேர்ல பேசுறதுல பாதி பேர் ஆண்கள் என்பதை இந்த நேரத்தில் இளைய பருவத்தினர் சந்திராசிரம நேரத்தில் தான் உணர்வீங்க. சந்திராசிரமம் என்று சொல்லப்படக்கூடிய வெள்ளி சனி இந்த 2 நாட்களும் ஒரு மாதிரியான கடுமையான மன உளைச்சல்கள் வரும் என்பதால் அந்த 2 நாட்களை தவிர்த்து மற்ற 5 நாட்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு யோக பலன்களை செய்யக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு வாரத்தோட கடைசி நாள் தான் சந்திராசிரமம். அதனால இந்த வாரம் கொஞ்சம் இதாவே இருக்கும். அந்த வார கடைசியில ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சந்திராசிரமம். வார கடைசியில ஞாயிற்றுக்கிழமை 27ஆம் தேதி பாத்தீங்கன்னா பிறக்கும் போதே அந்த ஞாயிறு விடியும் போதே சந்திராசிரமமா தான் விடியுது. வாரத்தின் இறுதி நாளாகிய 27ஆம் தேதி ஏப்ரல் மாசம் அதிகாலை 3:39 செவ்வாய்க்கிழமை விடியும் போது 2 மணி 2:15 மாதிரியாக அந்த 2:30 வரைக்கும் இருக்கு. ஆக ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை அந்த 2 நாளும் சந்திராசிரமம். திங்கக்கிழமைன்றது அடுத்த வாரத்தில் வந்துடும். ஆக வார இறுதியில கொஞ்சம் கவனமா இருங்க. வார கடைசியில தான். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அற்புதமான நல்ல அமைப்பு. 5, 6, 7ஆம் இடங்களோடு சந்திரன் சேர்ந்திருக்கிறார். அங்கே தேவரையாக போய்கொண்டிருந்தாலும் கூட 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆக இந்த திங்கக்கிழமை என்ன நடக்கும்? இந்த திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை டாப்பான நாள். குருவின் பார்வையில் அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறார். அதிர்ஷ்டங்களை நீங்கள் உரசி பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை, குருட்டு அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எதுல இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதுல வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு உண்டு. ஷேர் மார்க்கெட்டு நல்லா இருக்கும். லாட்டரி டிக்கெட் வாங்காதீங்க. ஏன்னா இப்போதைக்கு நடக்கக்கூடியது 7ஆம் இடத்து கண்டகச்சனி என்று சொல்லப்படக்கூடிய 7ஆம் இடத்து சனி உங்களை டைவர்ட் பண்ணுவார். ஆகவே இந்த ஆன்லைன் சூதாட்டம், லாட்டரி டிக்கெட் மாதிரியான எப்பவுமே பணம் சம்பாதிக்க முடியாத துறைகளுக்கு தயவு செய்து போயிடாதீங்க. ஆன்லைன் சூதாட்டம்லாம் கண்டிப்பா சம்பாதிக்கவே முடியாது. ஏன்னா அதோடைய ப்ரோக்ராமிங்கே அப்படித்தான். அது தோற்பதற்கென்றே இருக்கக்கூடிய அமைப்பு. ஆனா ஷேர் மார்க்கெட் அப்படி இல்லை. அது சூதாட்டம் கிடையாது. அது உங்களுடைய வியாபார தன்மையை பொறுத்து அது கொஞ்சம் டெவலப்போ கீழேயோ போகக்கூடிய அமைப்பு. ஆக வாரத்தின் முதல் 2 நாட்கள் ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். அதற்கடுத்து 6ஆம் இடத்துல போய் சந்திரன் வர்றது மிகப்பெரிய உன்னதமான ஒரு அமைப்பு. அடுத்தடுத்து வரக்கூடிய மாற்றங்கள்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு நன்றாகவே இருக்கிறது. ஆகவே எதையும் சாதிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புத மாற்றங்கள் இருக்கக்கூடிய வார கடைசியில மட்டும் சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடிய நல்லதொரு வாரமாகவே அமைந்திருக்கிறது கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான வாரம். ராசிநாதன் உச்சத்தில் இருக்கிறார். சந்திரன் 4, 5, 6ஆம் இடங்களோடு போகிறார். சந்திரன் 4, 5, 6ஆம் இடங்கள்ல அவர் இருந்தாலும் வாரத்தின் ஆரம்பத்தில் தன்னுடைய ஜீவன வீடு என்று சொல்லப்படக்கூடிய ஜீவனஸ்தானத்தை அவரே பார்க்கிறார்.
மிகப்பெரிய நல்ல உன்னத அமைப்புகள் இப்போ உண்டு. ஏன்னா தசம அங்காரங்கன்ற அமைப்புல 10ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் அங்கே 10ஆம் இடத்துல தசமஸ்தானத்தில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். துளாராசிக்காரர்களுக்கு 2-2.5 வருஷத்துக்கு அப்படியே படிப்படியா நல்லா தான் இருக்கும். ஆனாலும் எனக்கு நல்லா இல்லைங்களே ஐயா, என்ன பண்றதுன்னு தெரியலையன்ற மாதிரியான சில பல சங்கடங்கள்ல ஒரு 10% துளாராசிக்காரங்க இருக்கத்தான் செய்றீங்க. இது ஒரு கோச்சார பலன். இந்த கோச்சாரத்துல 12 ராசிகள்லயே உன்னதமாக 5-6 கிரகங்கள் ஒட்டுமொத்தமா நல்லா இருக்கிறது துளாராசிக்கு மட்டும்தான். ஆனா பிறந்த ஜாதக அமைப்புல சரியில்லாத தசாபக்தி அமைப்புகள் ஒரு 5-10% பேருக்கு நடந்துகிட்டு இருக்கு. அவங்க எல்லாம் இந்த தடவை கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கும். என்னங்க நீங்க சொல்றது ஒண்ணு நடக்கவே மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. ஆனாலும் சொல்றேன், பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் துளாராசிக்காரர்களுக்கு இருக்காது. எதையும் கடைசி நேரத்தில் பரம்பொருள் காப்பாற்றக்கூடிய தன்மைகள் தான் உண்டு. கடன் தொல்லையாக இருக்கட்டும், நோய் தொந்தரையாக இருக்கட்டும், எதிரி தொல்லையாக இருக்கட்டும், அல்லது எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குது, வேலைக்கு சரியா போக முடியல, வீட்டில் நிம்மதி இல்லை, அங்கே நிம்மதி இல்லை, கல்யாண அமைப்புகள் சரியாக இல்லை, காதலன் காதலி உறவுகள் சரியாக இல்லை, கணவன் மனைவி கூட இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு கிடக்குது, பிள்ளை எப்படி இருக்கு, புருஷன் இப்படி இருக்கிறாரு, பொண்டாட்டி இப்படி இருக்கிறார், இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் அப்படியே படிப்படியாக தீரக்கூடிய நல்ல வாரம் தாங்க இந்த வாரம். வார கடைசியில போய் சந்திரன் சனி ராகுவோடு சேர்ந்தாலும் அங்கே உச்ச சுக்கிரனோடு சேர்கிறார், குருவின் வீட்டில் போய் உட்கார்றாரு. ஆக வாரத்தின் முதல் 4 நாட்கள் எப்படி இருந்தாலும் வார கடைசியில வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 3 நாட்கள்ல அப்பாடா பிரச்சனை தீர்ந்ததுன்னு துளாராசிக்காரர்களுக்கு நல்லா தாங்க இருக்கு. பெரிய சோதனைகள் கண்டிப்பாக கிடையாது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாரம் இந்த வாரம். வாரத்தின் ஆரம்பத்திலே 3ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறார். சந்திரன் எப்பவுமே 1, 3, 6, 7, 10, 11 ஆகிய 6 இடங்கள்ல தான் நல்லதுகளை செய்வார். அந்த இடத்துல தான் நல்லா இருக்கணும் அவரு. அந்த இடத்துல குருவின் பார்வையில் இருந்தா சிறப்பா இருக்கும். இந்த வாரத்துல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்லது ஒண்ணு என்ன தெரியுமா? வாரத்தின் முதல் 2 நாட்கள் அவர் உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய்க்கு நீச்சபங்க ராஜயோகத்தை கொடுக்கிறார். ஆக இந்த அமைப்பு மிக பிரமாதமான அமைப்பு. கடந்த ஒரு 4 வாரம் 5 வார காலமாக என்னென்னலாம் உங்களுக்கு நடக்கலையோ, எந்தெந்த இடத்துல மன அழுத்தம் இருந்ததோ, எங்க தோத்து போனதா உணர்ந்தீங்களோ, எது சரியில்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ, வீடு சரியில்லை, வேலை சரியில்லை, தொழில் சரியில்லை, வியாபாரம் சரியில்லை, புள்ள சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, புருஷன் சரியில்லை, இந்த மாதிரி எது சரியில்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் இந்த வாரத்தின் முதல் 2 நாள்ல திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்குங்க. பரவாயில்லப்பா, எதையும் ஒண்ணு இதா குழப்பம் தீரும். தெளிவா முடிவெடுக்க முடியாத இருந்த சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் டக்குன்னு அப்படியே மாறும். இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும். அப்ப திங்கள் செவ்வாய்க்கிழமை எதையும் செய்யுங்க. டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்களா, குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்றாங்கல்ல, அந்த குருட்டு அதிர்ஷ்டம் திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வேலை செய்யும். மற்ற 5 நாட்கள் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். ஆனாலும் புதன் வியாழக்கிழமை பெரிய சோதனைகள் இல்லை. வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா வெள்ளி சனிக்கிழமை போய் சந்திரன் ராகுவோட சேர்றாரு. அப்ப அம்மாவை பத்தின கவலைகள் கொஞ்சம் வரும். அல்லது அம்மாவளி உறவுகள் சார்ந்த சித்தி பெரியம்மான்னு சொல்றோம் இல்லையா, அவர்கள் அல்லது அவர்களால் வந்த அண்ணன் தம்பி, இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் ஒரு மாதிரியான குடும்பத்துல குழப்பங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அல்லது பிள்ளைகளை பத்தி கொஞ்சம் கவலை வரும். தூர இடத்துல இருக்கின்ற பிள்ளைகள் என்ன செய்யறாங்களோ, ஏது செய்யறாங்களோ, ஏமாத்துறாங்களா, கொள்றாங்களா, திடீர்னு லவ் பண்ணுதா, படிக்கத்தான் போதா, அங்கே போதா, இங்கே போதா. ஏன்னா 5 சனியோட போய் சந்திரன் சேர்றாரு. பாக்கியாதிபதி போய் அப்படி சேர்ந்தாலே ஏதாவது அதிர்ஷ்ட குறைவுகள் அல்லது பிள்ளைகளால் ஏதாவது சோதனைகள் வாரத்தின் இறுதி நாட்கள் என்று சொல்லப்படக்கூடிய வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, இந்த 3 நாளும் கண்டிப்பாக இருக்கும். அப்போது மட்டும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஆனாலும் பெரிய சோதனைகள் எதுவும் வந்துடாது. எதையும் தைரியமாக சாதிக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது விருச்சிகத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம்.